ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க கனடிய உறவிற்கு ஒரு வித்தாக, ஒரு ஆழமான, ஒரு அடிப்படையான நாதமாக இருந்தவர் என்பதையும் 2015ஆம் ஆண்டிலிருந்து அவர் அந்த உறவை ஆரோக்கியமாக வளர்ப்பதில் முன்னின்றவர் என்றும், அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து பல செயற்திட்டங்களில் பயணிப்பதற்கான ஒரு வழித்துணையாக இருந்தவர் என்றும், ட்ரூடோ குறித்த ஈழன பார்வையை அல்லது அவரது பலவீன தன்மையை சற்றே மாற்றுவதாக இருக்கும் என்றால், இன்னும் சில மாதங்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ என்பவர் எங்களுடைய பிரதமர் என்கின்ற நிலையில் இருந்து எந்தவித மாறுபாடும் ஏற்பட போவதில்லை. குறிப்பாக பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற மார்ச் 24ஆம் தேதி வரையில் அல்லது அதற்கு முன்னதாக இந்த தலைவர் என்பவர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரையில் அவர் தான் இருக்க போகிறார். எனவே இன்றுதான் முதல் படையாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதுவரையில் அவர் அந்த மௌனம் காத்த ஒருவராகத்தான் இருந்திருக்கின்றார் அல்லது அதை அசட்டை இனம் செய்தவராக இருந்திருக்கின்றார். ஆனால் இன்று அதற்குரிய ஒரு கருத்து பதிவை மேற்கொள்ளுகின்ற பொழுது, அதாவது கனவிலுமே நடக்க முடியாது, அதாவது நடப்பதற்கு சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதை அவர் ஆங்கில ஒரு மொழி வழி சொல்லாடல் மூலம் அதனை சொல்லி இருக்கின்றார். அதாவது இதற்குரிய சாத்தியம் என்பது எப்பொழுதும் இல்லை. இரண்டு நாடுகளும் ஒவ்வொரு திசையில் பயணிப்பவை. இந்த விடயம் குறித்து இவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிழையான விடயம் என்பது. ஆனால் இனிமே பதவியேற்பதற்கு 2 வாரங்கள் இருக்கின்றன. பதவி ஏற்பதற்கு முன்னரே இவ்வாறான திட்டங்களை கூறுவதன் மூலம் மத்திய தரப்பிற்கு தனது இலக்கு என்பதை கூறுவதாக அல்லது தன்னுடைய பாதையில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கான முயற்சியாகத்தான் அவர் இதனை மேற்கொள்கின்றார். அமெரிக்காவை ஒரு எதிராளியாக பார்ப்பதற்கான காலமாக இன்றைய காலம் இருக்க முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா என்பது பல தரப்பிலும் கனடாவிற்கான ஒரு உதவி நாடாகவும் கனடாவின் உதவியை நம்பி இருக்கின்ற நாடாகவும் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றபடியால் அவ்வாறானது எல்லாம் நாங்கள் கற்பனை என்று எடுத்துக்கோ, அதை பற்றி விவாதிக்கவே தேவையில்லை. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. CanSmile Dental. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், ஜோ பைடன் கூறியிருக்கின்றார் ஜஸ்டின் ட்ரூடோ பற்றி. அது மட்டுமில்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் 51வது மாநிலமாக கனடாவை மாற்றுவது பற்றி. இவைகள் பற்றிய தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஜோ பைடன் சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய உரையில் ஜஸ்டின் ட்ரூடோவை பற்றி கூறியிருக்கின்றார். அவருடைய ஆளுமை காரணமாகத்தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவு வலுப்பற்றது அப்படி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உரையில் மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்னவென்றால் 51வது மாநிலமாக மாற்றப் போவதாக கூறியிருக்கின்றார். அதுதான் தன்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதற்கு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறார் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி சொல்லி கூறியிருக்கின்றார். நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், குறிப்பிட முடியுமா? ஆமாம், முதலாவதாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட விடயம், ஜோ பைடன் அவர்கள் ஒரு அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி விலகிய அல்லது ராஜினாமா செய்கின்றார் என்பதை அறிவித்த பிறகு முதலில் கருத்து தெரிவித்த ஒரு தலைவராகவும், அவர் குறித்து ஒரு ஆதரவான அல்லது தகுதி நிலை குறித்த அல்லது அவரது ஆளுமை குறித்த தகவல்களை பகிர்பவராகவும், ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பவர் என்பது உண்மையிலேயே அமெரிக்கா என்பது உலகின் முதலாய நாடாகவும் அதன் ஜனாதிபதி என்பவர் முதன்மையானவராகவும் இருக்கின்ற நிலையில் வேறு யாருமே கருத்து கூற தேவையில்லாத ஒரு கருத்தியலாக அவரது கருத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த வகையில் அவர் கூறியிருக்கின்ற கருத்து, ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க கனடிய உறவிற்கு ஒரு வித்தாக, ஒரு ஆழமான, ஒரு அடிப்படையான நாதமாக இருந்தவர் என்பதையும்,
2015 ஆண்டிலிருந்து அவர் அந்த உறவை ஆரோக்கியமாக வளர்ப்பதில் முன்னின்றவர் என்றும் அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து பல செயற்திட்டங்களில் பயணிப்பதற்கான ஒரு வழித்துணையாக இருந்தவர் என்றும், குறிப்பாக COVID-19 என்கின்ற இந்த பெரும் தொற்று நோய் காலம், அதன் பிறகான ரஷ்யாவின் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு மற்றும் அந்த பலஸ்தீன பிரச்சனைகள் போன்ற பலவற்றையும் அவர் குறிப்பிட்டு அவைகளில் எல்லாம் அந்த எந்தவித தங்கு தடையற்ற ஒரு ஆதரவாக இருந்திருக்கின்றார் என்பதை தனது இந்த பதிவாக பதிந்திருக்கின்றார். இது ஜஸ்டின் ட்ரூடோ குறித்த ஈழன பார்வையை அல்லது அவரது பலவீன தன்மையை சற்றே மாற்றுவதாக இருக்கும் என்றால், இன்னும் சில மாதங்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ என்பவர் எங்களுடைய பிரதமர் என்கின்ற நிலையில் இருந்து எந்தவித மாறுபாடும் ஏற்பட போவதில்லை. குறிப்பாக பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற மார்ச் 24 வரையில் அல்லது அதற்கு முன்னதாக இந்த தலைவர் என்பவர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரையில் அவர் தான் இருக்க போகின்றார். எனவே அவர் மீண்டும் சில வேளைகளில் இந்த தான் எடுத்த அமெரிக்கா தொடர்பான நடவடிக்கைகளில் ஒரு வலுவுடன் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தக்கூடிய சாத்தியத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து பயன்பாடு குறித்து உண்மையிலேயே ஜஸ்டின் ட்ரூடோ இன்றுதான் முதல் படையாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதுவரையில் அவர் அந்த மௌனம் காத்த ஒருவராகத்தான் இருந்திருக்கின்றார் அல்லது அதை அசட்டை இனம் செய்தவராக இருந்திருக்கின்றார். ஆனால் இன்று அதற்குரிய ஒரு கருத்து பதிவை மேற்கொள்ளுகின்ற பொழுது, அதாவது கனவிலுமே நடக்க முடியாது, அதாவது நடப்பதற்கு சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதை அவர் ஆங்கில ஒரு மொழி வழி சொல்லாடல் மூலம் அதனை சொல்லி இருக்கின்றார். அதாவது இதற்குரிய சாத்தியம் என்பது எப்பொழுதும் இல்லை. இரண்டு நாடுகளும் ஒவ்வொரு திசையில் பயணிப்பவை. இந்த விடயம் குறித்து இவர் எவ்வாறு கருத்து தெரிவித்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிழையான விடயம் என்பது. ஆனால் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பயணிப்பு என்பது நிச்சயமாக ஒரு விசமத்தனமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கனடாவிற்கு பெருமாறு வளமாக வரப்போகின்ற இவர்கள் பனாமா கால்வாய் குறித்த ஒரு முரண்பாட்டில் இருக்கின்றார். பனாமா கால்வாய் உண்மையிலே முரண்பாட்டில் முடியுமாக இருந்தால் இந்த வடக்கு கடல் பிரயாணம் என்பது, அதாவது ஆர்டிக் சார்ந்த நொதர்ன் சி ரூட் என்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக வரக்கூடிய தன்மையை தற்பொழுதைய காலநிலை மாற்றங்கள் எல்லாம் மாற்றி அங்கே இந்த பனி உடைப்பு செய்யாத அளவிற்கே பயணம் செய்யக்கூடிய அளவான பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவ்வாறான ஒரு பிரதேச கையாளுகைக்காக அவர் தற்பொழுது டென்மார்க்கும் கிரீன்லாந்து, அதாவது இந்த பாதையில் இருக்கின்ற கிரீன்லாந்து என்கின்ற கிரீன்லாந்து, அந்த பிரதேசம் டென்மார்க்கின் ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசம். அங்கே உண்மையிலேயே அந்த ஒரு பெரிய பாரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் 20% குறைவான நிலப்பரப்பில் தான் மக்கள் இருக்கின்றார்கள். மிகுதி 80% வெறும் பனி படர்ந்த பிரதேசங்களாக அல்லது பனி பாறைகளாக இருக்கின்ற பிரதேசம். அந்த கிரீன்லாந்தை கைப்பற்ற போவதான ஒரு அறிவிப்பை கூட அவர் மீளப்புற போவதன் கருத்தியலில் கூறியிருக்கின்றார் என்றால், 1950களில் அங்கே ஒரு படைத்தளம் இருந்தது, இவர்களுக்கு விமான படைத்தளம். அதனை வைத்து அவர் கூறியிருந்தாலும் அவ்வாறான நிலைமை என்பது தங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு பாதகமானது என்பதை டென்மார்க் அதனை எதிர்த்து கருத்து தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது டென்மார்க்கும் கனடாவும் இவர்களுடைய பார்வையில் சிக்கிய நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் கனடா என்பது கனவிலும் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியது போல கனவிலும் சாத்தியப்படாத ஒரு நிலை. அதே போல இவ்வாறாக பல தரப்புகளுடன் பொருதுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஏதுகை எவ்வாறு இருக்க போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், இன்னுமே பதவியேற்பதற்கு 2 வாரங்கள் இருக்கின்றன. பதவி ஏற்பதற்கு முன்னரே இவ்வாறான திட்டங்களை கூறுவதன் மூலம் மத்திய தரப்பிற்கு தனது இலக்கு என்பதை கூறுவதாக அல்லது தன்னுடைய பாதையில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கான முயற்சியாகத்தான் அவர் இதனை மேற்கொள்கின்றார். இருந்த பொழுதிலும் இவையெல்லாம் சாத்தியப்படாத விடயங்கள். நிச்சயமாக இனிவரும் இந்த 4 ஆண்டுகளும் ஒரு பலத்த சர்ச்சைகளை உருவாக்குகின்ற ஆண்டாக, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சில வேளைகளில் நாங்கள் முன்னர் பாடங்களில் படித்த உதாரண புருஷர்கள் போன்ற நபர்களாக, ஹிட்லர் போன்றவர்கள் போன்ற நபர்களின் அபிலாசையுடையவராக அமெரிக்கா மேலும் பல இடங்களில் கால் வைப்பதற்கான ஆசையை கொண்டிருப்பவராக தன்னை இப்பொழுது காட்ட முயன்றிருந்தாலும் அவர் ஒரு வியாபாரி.
எனவே பொருட்செலவுகள் ஏற்படும் இடங்களில் எதையுமே தவிர்க்கக்கூடியவர். அந்த வகையில் அவர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான படைபலத்திற்கான செலவு என்பதை அவர்கள் நிச்சயமாக ஏற்க மாட்டார். அவ்வாறான நிலையில் அவரது கருத்தியல் என்பது அவர் அதைத்தானே கூறியிருந்தார். படைபலத்திற்கான அந்த செலவை தவிர்த்து தான் 51வது மாநிலமாக ஏற்பதில் தான் கவனம் செலுத்துகின்றேன் அப்படி சொல்லியிருக்கின்றார் இல்லையா? இல்லையா, அதாவது நாங்கள் அதனை பகுதியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகளை 2 நாடு மக்களுமே அனுமதிக்க மாட்டார்கள். மற்றது அரச கட்டமைப்புகள் அனுமதிக்க மாட்டார். மற்றது அதற்கான மூலோபாயங்களோ அல்லது அதற்குரிய அந்த ஒரு சம்பவ சாட்சியங்களாக ஏதாவது விருப்புகள் தெரிவிக்கப்பட்டு அல்லது கனடாவில் இருந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அல்லது அமெரிக்காவில் இருந்து அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது போன்ற எந்தவித ஒரு தயாரிப்பும் இல்லாத ஒரு அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவின் வார்த்தையிலே நாங்கள் இதனை வர்ணித்து செல்வதே மேலானது. இது கனவில் கூட சாத்தியப்படக்கூட முடியாது அல்லது உலகம் திரண்டால் கூட நடைமுறைக்கு வர முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கு. இது ஒரு யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்று யோசிக்கின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. யுத்தத்திற்கு வழிவகுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்பது கனடாவையும் அமெரிக்காவையும் பொறுத்தவரையில் நிச்சயமாக இல்லை. கனேடிய படைகள் பொருதுவதற்கான படைகள் அல்ல. அவர்கள் போர்களின் பொழுது பாதுகாப்புகளை மேற்கொள்வதற்கான படைகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களின் ஆயுதங்கள் கூட அந்த ரீஃபர்னிஷ் என்கின்ற அந்த 2ஆம் தர அல்லது மீள் புதுப்பித்தலுக்கு உட்பட்ட மத்திய நாடுகளின் கப்பல்களையும் அல்லது ஆயுத தளவாடங்களில் அவ்வாறான ஒரு பெரிய சிரத்தை கொண்டவர்களாக இல்லாதவர்களாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் சமாதானம் குறித்த நிலையில் தான் கனடா பயணித்து வருகின்ற ஒரு நாடு என்கின்ற பதத்தில் இருந்து மாறுபட முடியாதவர்களாக, அதே நேரம் அமெரிக்காவை ஒரு எதிராளியாக பார்ப்பதற்கான காலமாக இன்றைய காலம் இருக்க முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா என்பது பல தரப்பிலும் கனடாவிற்கான ஒரு உதவி நாடாகவும் கனடாவின் உதவியை நம்பி இருக்கின்ற நாடாகவும் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றபடியால் அவ்வாறானது எல்லாம் நாங்கள் கற்பனை என்று எடுத்துக்கோ, அதை பற்றி விவாதிக்கவே தேவையில்லை. அதனை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். எவ்வாறு என்றால் இதுவும் ஒரு அவருடைய ஒரு பகுதியாக அல்லது அவருடைய நகைச்சுவையாக இதே நபர்தான் இந்த பெருந்தொற்று நோய் காலத்தில் அந்த மலசல குடங்களை கழுவுகின்ற ரசாயன பொருட்களை அதற்கான மருந்தாக பாவிக்க சொன்னவர். அவ்வாறான ஒரு பகுதி நாயகனாக அவரை கடந்து செல்வதுதான் எங்களுக்கு ஆரோக்கியமான பயணிப்பாக இருக்கும். மற்றும் இதையிட்டு நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றால் இது ஒரு இளமையுள்ள சுதந்திரமான நாடு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.